ஹலோ வணக்கம். வெல்கம் டு குணா மேக்ஸ். மேக்ஸில் 80 மார்க் எடுத்தால் போதுன்றவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இதில் இருக்க சம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் 80 மார்க் எடுத்துருவீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ஸில் இந்த ஆவரேஜாக படிக்கிற பசங்களோட மைண்ட் செட்டு வந்து ஒரு 400 எடுத்தால் போதுன்னு வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் 400 எடுக்கணுன்னா 5 சப்ஜெக்ட்லேயும் 80 மார்க் எடுக்கணும். நீங்கள் மேக்ஸில் 80 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்க சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். நான் சாப்டர் வைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தவரையில் இது ஃபுல்லே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது ஃபுல்லே வந்து தரவு பண்ணிங்க. எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இருக்காது. 1.1 பார்க்கும்போது யூனியனு இன்டர்செக்ஷன் டிஃப்ரெண்ட்டு கிராஸ் அந்த மெத்தடில் ஒரு 5 மார்க் வந்துடும். 1.4 பார்க்கும்போது வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை கண்டுபிடிக்குது. இந்த 9th சம்மு 10th சம்மு எக்ஸாம்பிள் 1.18 அது ஒரு மெத்தடு. அந்த எக்ஸசைஸ்லேயே வந்து இந்த ஆரோ டயக்ராமு கிராஃப் டேபிள் போடுறீங்களா அது ஒரு மெத்தட். 2 மெத்தட்லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். அதை விட்டால் 1.5ல் 8th 3 சம் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.23 எக்ஸாம்பிள் 1.24 இந்த 5 சம்மிலிருந்து ஒரு 5 மார்க்கு இந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக வந்துடும். மொத்தமே இருக்குது 4 மெத்தட் தான். 4 மெத்தட்லேருந்து 2 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும், ஒரு 2 மார்க் வந்துடும். ஃபஸ்ட் சாப்டரே பார்க்கும்போது வந்து 12 மார்க் வந்துடும். அப்போ சாப்டர் 1 பார்க்கும்போது எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லே வந்து தரவுப்படி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்க்கும்போது எக்ஸசைஸ் 2.4ம் எக்ஸைஸ் 2.4ம் 2.9 தரவு பண்ணிங்க. இந்த 2.9ம் 2.4ம் வந்து 2 மார்க் தான். இந்த 2.9 பார்க்கும்போது 5 மார்க் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 2.9லேருந்து நம்மளுக்கு இந்த இயர் கேட்குறதா இருந்தால் 2 மார்க் தான். ஸோ 5 மார்க்கு வராது. உங்களுக்கு 5 மார்க் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்களேன். எக்ஸாம்பிள் 2.34 2.36 2.44 2.38 2.29 எக்ஸைஸ் பார்க்கும்போது 2.6ல் 7 2.7ல் 9 எக்ஸைஸ் 2.5ல் 11th சம். இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். இதிலிருந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேங்களா? அப்போது இது ஒரு 5 மார்க்கு இது ஒரு 2 மார்க் 7 மார்க் ஆச்சா? இப்போ இதில் பார்க்கும்போது 2 5 மார்க் ஒரு 2 மார்க் 12 மார்க். ஓகேவா? இதை தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இருக்காது. 3.2ம் 3.8ம் சரியா? 3.2 கேட்டால் 3.8 கேட்க மாட்டான், 3.8 கேட்டால் 3.2 கேட்க மாட்டான். அப்போ 2 எக்ஸைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். நெக்ஸ்ட் அதை தவிர்த்து எக்ஸைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டில் 3rd சப்டிவிஷன், நெக்ஸ்ட் 4 5 6 அதே மாதிரி வந்து எக்ஸைஸ் 3.11ல் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் 2 சம்மு தான் இருக்கும். சரியா? அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு அதிலே வந்து 3.11 தான் வந்து ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 3.5ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறதா இருந்தால் 3rdல் ஃபஸ்ட்டு சம்மு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதை விட்டால் வந்து அந்த எக்ஸைஸ்லேயே வந்து 3.5ல் 4th 5th. ஓகே, அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது சாப்டர் 3 பார்க்கும்போது 3.2 3.4 3.8 3.14. ஸோ 3.2 கேட்டோம்னா 3.8 கேட்க மாட்டான், 3.8 கேட்டால் 3.2 கேட்க மாட்டான். ரெண்டுத்துல இன்னொரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த 3.4 பார்க்கும்போது இந்த எக்ஸ்டோல் வேல்யூ சரியா 2 மார்க் வந்துடும். 3.4 பார்க்கும்போது 2 மார்க். நெக்ஸ்ட் 3.14 வந்து கம்பல்சரி சம் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஆல்ஃபா பீட்டா சம் இருக்கு இல்லையா, அது வந்து தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் இவ்வளோதான் சாப்டர் 3 பார்க்கும்போது இவ்வளோதான். இதை மட்டுமே ஃபுல்லாக தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஒரு 2 மார்க் 5 மார்க் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது அது ஃபுல்லாக தரவு பண்ணிங்க. எக்ஸைஸ் வந்து 3.17 3.18 அண்டு 3.19. ஸோ 3.19 இது 3 எக்ஸைஸும் எக்ஸாம்பிள் வித் எக்ஸைஸ் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம்பிள் வித் எக்ஸைஸ் தரவு பண்ணால் ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் வந்து கன்ஃபார்மாக வந்து மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓகே, 3.17 18 19 எக்ஸாம்பிள் வித் எக்ஸைஸ் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்க்கும்போது 3 தேரும் ஏபிடி பிபிடி பித்தாகரஸ். நான் ஆல்ரெடி 5 மார்க்லேயே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் நீங்கள் பித்தாகரஸ் தேரும் கொடுங்க. நெக்ஸ்ட் அதை விட்டு அதுலேருந்து ஏதாவது 5 மார்க் வருமா அப்படின்னு கேட்டால் வந்து இந்த 3 சம் தான். ஓகேவா? எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் 4.32 நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.22 எக்ஸைஸ் 4.4ல் 9th சம். ஓகே, ஒரு லேடர் சம் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆல்ரெடி செக்மெண்ட் தேர்வு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல் பார்க்கும்போது 5.1 5.2 இந்த 2 எக்ஸைஸ் நீ தரவாக இருக்கிறீங்களா, அப்போ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். புரியுதுங்களா? சாப்டர் 5 பார்க்கும்போது
எக்ஸைஸ் 5.1ம் 5.2ம் நீங்கள் ஃபுல் தரவாக இருக்கீங்கன்னா ஒரு 2 மார்க் 5 மார்க் சிம்பிள் தான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லை ஸ்லோப்புன்னு கேட்டால் 2 மார்க்கில் வந்து மிட் பாயிண்ட் கேட்டால் இது 2 மார்க் வந்துடும். அது இல்லடான்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், ஏரியா ஆஃப் த கோரிலேட்டல் அந்த மாதிரி வந்தே வந்து அது 5 மார்க். இந்த 2 மெத்தடில் வந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் அழகாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 6ன்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 6.5 எக்ஸைஸ் 6.1ல் 3, 7, 8, 9 இந்த 3ன்னு பார்க்கும்போது 2 மார்க். இந்த 7, 8 பார்க்கும்போது 5 மார்க். 7, 8 பார்க்கும்போது 5 மார்க். நெக்ஸ்ட் 6.2ல் 4th சம், அந்த ஸ்டாச்சு சம் இருக்கு இல்லையா அந்த சம். எக்ஸைஸ் 6.4ல் 3rd, 5th. 6.4ல் பார்க்கும்போது 3rd, 5th. இது வரைக்கும் தரவு பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சம் மட்டும் தரவு பண்ணி எந்த சம்டானா வந்து இந்த 3rd சம் மட்டும் 6.1ல் இந்த 3rd சம் மட்டும் தரவு பண்ணிங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் 6.5 இந்த 2 சம் மட்டும் தரவு பண்ணி 2 மார்க் அடிச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் 5 மார்க் நீங்கள் தரவு பண்ணலாம்னு பரவாயில்ல. ஆனால் எக்ஸாம்பிள் 6.5யும் நெக்ஸ்ட்டு அதே 6.1ல் 3rd சம் மட்டும் தரவு பண்ணி ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். அடுத்து 7th சாப்டர் 8th சாப்டர் மேக்ஸ் ரிவிஷன் பார்க்கும்போது மொத்தமாக 8 நாள் வருது. அந்த 8 நாளில் நீங்கள் உட்காந்து அழகாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 80 மார்க் மட்டும் கிடையாது, நீங்கள் 90+ எடுக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட்ஸில் என்ன பண்ணுறீங்களோ அதான் ரிசல்ட். இந்த 7th சாப்டர் பார்க்கும்போது 7.1ல் 6, 7.2ல் 7, 8, 7.3ல் இந்த 5th சம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நீ எதை பார்க்குறியோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வந்து 5th சம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.31 இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நீங்கள் இந்த சம்மெல்லாம் பார்க்க முடியலன்னா எக்ஸைஸ் 7.3ல் 5th சம்மும் எக்ஸாம்பிள் 7.31 மட்டும் நல்லா தரவு பண்ணிங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் பார்க்கும்போது எக்ஸைஸ் 8.3, 8.4 எக்ஸாம்பிள் வித் எக்ஸைஸ் நீங்கள் ஃபுல்லாக தரவாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க்கு அழகாக அடிச்சிடலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் ஜாமெண்ட்ரி கிராஃபு 1 மார்க் வெல் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா அழகாக வந்து 80 மார்க் மட்டும் கிடையாது, நீங்கள் 80 விட 90% அடிச்சிடலாம். அது 80 மார்க்காக தான் சம் எடுத்திருக்கேன். 80 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். நான் 80 மார்க் சம் எடுத்திருக்கேன். நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நான் 2 மார்க்கு 5 மார்க் 80 மார்க் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.